கொடுத்துருக்க பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வாஞ்சியோடு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று நம்மை அனுபலப்படுத்துவார். சில பாடல்களை பாடி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி சில ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணணும். அதனால் ஆண்டவர் தரக்கூடிய செய்தி என்னவென்றால் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12:12. போதும், எல்லாம் சேர்ந்து வாசித்துருவோம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதில் 3 ஆலோசனை இருக்குது. அதில் 3வது ஆலோசனையை வைத்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். 3வது ஆலோசனை என்னது? ஆண்டவர் நமக்கு, நம்ம எல்லோரும் ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னு சொன்னால் உறுதியாய் தரித்திருங்க. இந்த காரியம் நடக்கும் வரைக்கும் விடாமல் உறுதியாய் தரித்திருக்க ஜெபத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வார்த்தைகளை தேவன்மை ஆசீர்வதிக்க நான் ஜெபத்தோடு சில வசனங்களை வாசிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ தந்த ஒரு ஐக்கிய வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சித்தத்தோடு திட்டத்தோடு என்னை நடத்தி கொண்டிருக்கு. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆண்டவர். நீங்கள் தரக்கூடிய வசனம் வந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க. எல்லோரும் ஜெபிக்கணும், ஜெபம் இல்லாமல் யாரும் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியார் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால் உறுதியாக என்ன செய்யணுமா, இன்னும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. வேதத்தில் உறுதியாய் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபம் தொடர்ந்து நடக்க, நீண்ட ஜெபம், வேண்டுதல், அது தரித்திருந்தாங்க அப்படின்ட்டுருக்கு. எவ்வளோ பேர் இருந்தாங்களா? அடுத்த வசனத்தில் ஏறத்தாழ 120 பேர் கூடி ஜெபம் பண்ணலை. ஜெபத்தில் எப்படி இருந்தாங்க? தரித்திருந்தாங்க. காலையில் போனாலும் ஜெபம், 10 மணி போனாலும் ஜெபம் இருக்குது, மத்தியானம் போனாலும் ஜெபம் இருக்குது, மாலையில் போனாலும் ஜெபம் இருக்குது. மற்ற நேரமும் எந்த நேரமும் ஒரு ஜெபம் நடக்கும். இந்த ஜெபந்தான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகுது. நீ ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணுத, அந்த ஜெபத்தை நீ உறுதியாக தின்னு என்ன செய்யலை, தரித்திருக்கிற. உங்களை பார்த்து சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போமானால் பெரிய ஆசீர்வாதத்தை. என்ன நடந்துச்சு? 15வது வசனம். அந்நாட்களில் நடுவிலே பேதுரு ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கும்போது யாரை எழுப்பணுப்போம் அவங்கள கர்த்தர் எழுப்புவார். அந்த வேலை சின்ன வேலையாக இருக்காது, பெரிய வேலையாக இருக்கும். 2வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இது ஜெபத்துக்குரிய பதில் இல்லை, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்ததுனால இந்த அபிஷேகம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தரணும். 14வது வசனம் படிப்போம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, ஜனங்களே, அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடுந்த 3ஆம் மணி வேலை ஆகிட்டு
தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடி அது என்ன செய்யுது. இது எந்த பதில் அப்படின்னு கேட்டால், ஜெபத்தில் உறுதியாக இன்றைக்கி நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்னோடய இருதயத்தோட ஒரு எழுத்து எழுதட்டும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுதேன், ஆனால் இன்னும் ஜெபத்தில் தரித்திருக்கல. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை வேணும். அவள் எல்லோரும் பலரும் பல விதமாக சொல்லதாங்கும் போது தீர்க்கதரிசியாகி யோவேலினால் பேதுரு இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறார்? 17வது வசனம் படிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்களுக்கு குமாரரும் அடுத்த வசனம், என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஆமாம். இதெல்லாம் ஜெபத்தில் கிடைச்ச பதில் இல்லை, உறுதியான ஜெபத்தில் கிடைச்ச பதில் தான் அது. கர்த்தர் பயன்படுத்தின போல் நம்ம ஜெப ஐக்கியத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டு பயன்படுத்துவார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொருவரும் சேர்ந்து செய்த திட்டங்கள் எல்லாம் இணைஞ்சாப்பில் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சாப்பில் இருக்கும். எல்லா வரங்களால் நிரப்புவார், வல்லமையால் நிரப்புவார், ஊழியங்களால் நிரப்புவார். ஜெபத்தில் தரித்திருந்த அப்போஸ்தலர்கள் மேலே பெந்தெகோஸ்தே ஆவி இறங்குது போல் நம்ம மேலே இறங்குவார். அல்லேலூயா. உங்கள் ஊழியம் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்கள் நடத்தி செல்வீங்க. உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்கள் நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, தருபவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நேரிட்ட வேலைக்காரனை செய்ய, எஜமானன் நேரிட்ட வேலைக்காரனை செய்ய. உங்கள் ஊழியம் ஜெபத்திலே உறுதியாகி தரித்திருக்கும். ஜெபத்தில் உறுதியாகி அப்போஸ்தலர்கள் தரித்திருந்த நேரத்தில் ஏறத்தாழ 120 பேர் கூடி ஜெபத்தில் தரித்திருக்காங்க. கர்த்தருடைய ஆவியான யோவேல் சொன்ன காலத்தில் உள்ளபடி அப்படி நடந்துச்சு. நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? யோவேல் காலம் மட்டுமல்ல, அப்போஸ்தல காலமும் சேர்ந்து எங்களுக்கு என்ன செய்யணும்? சேர்ந்து வரணும் ஆண்டவர்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 11வது 14வது வசனம் படிங்க. 8:14. அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் கிடைச்ச பிறகு ஊழியர்லாம் சிதறடிக்கப்பட்டு பிரிப்பு சமாரியாவில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறாரு. அந்த ஊழியத்தில் வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு, ஆனால் 15வது வசனத்தை படிப்போம் எல்லோரும். அங்கே இந்த ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட ஊழியத்தில் எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டால், ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, ஞானஸ்நானம் கிடைச்சிருக்கு, ஆனால் என்ன கிடைக்கல? பரிசுத்தாவி கிடைக்கல. அதை தரப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லாம் வந்த பொழுது அவர்களில் ஒருவரும் பரிசுத்தாவி பெறாமல் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்து கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபத்தில் தரித்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்க ஜெபத்தில் தரித்திருந்ததுனால அவங்களோடு இன்னும் போகலை, சபைகளுக்குள்ளே போகுது. சபையை பற்றி எப்படி படிக்கும் பாருங்கள். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம் 31. அப்பொழுது யூதேயா
அப்பொழுது சபைகள் சமாதானம் பெற்று அத்திவிருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெறுது எழுப்புதல் வந்து ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டாயம் என்ன செய்வார், வருவார். அது மாத்திரமல்ல, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்த தானியேலை பற்றி 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். தானியேல் 6. தானியேல் ஜெபம் மட்டும் பண்ணலை. எப்படி ஜெபம் பண்ணாரு? உறுதியாக தரித்திருக்காரு. அவருக்கு அங்கே பெரிய சிக்கல் இருக்குது. சிங்கக்கவியில் ஒன்று போடப்படணும். ஆனால் அவர் ஜெபத்தில் தரித்திருந்தனால சிங்கங்கள் ஒன்று அவர் என்ன செய்ய முடியல, செயல்படுத்தலை. 2வது குறிப்பாக உறுதியாக தரித்திருந்தவங்க முதலாவது அப்போஸ்தலர்கள், 2வது தானியேல். எல்லாம் சேர்ந்து அந்த வசனம் வாசிப்போம். 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை தேர்ந்தெடுக்க அங்கே தான் முன் செய்தோடைய தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால்பட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்கிறார். எல்லாம் ஜெபத்தில் கொண்டு வர்றாரு. இப்படி ஜெபம் நமக்கு வேணும். இப்படி ஆவியானவர் தான் நம்ம பாரம் சொல்லி அந்த பாரம் நமக்கு வராது. ஆவியானவர் பாரப்படுத்துவார். அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்க. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தாங்க. தானியேல் அவிதமாக இருந்தாலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமாக இருந்துச்சு. எப்படி ஜெயமாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஜெபத்தில் அவர் எப்படி இருக்கார்? உறுதியாக இருக்கார். அவருக்கு எதிர்ப்பு, ஏகப்பட்ட எதிர்ப்பு, ஏகப்பட்ட இடைஞ்சல்கள். எப்படியாவது அவரை ஜெபிக்க விடாமல் ஆக்கிடணும்னு சொல்லி கடுமையான முயற்சி. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெபமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, வியாழிகளை ரட்சிக்குமே, வியாழிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும் ஜெப வீரராய், யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரராய். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழி, உம்மை நான் போகவிடேன், உம்மை நான். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கேன். அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர் ஜெபத்தில் உறுதியாக எப்படின்னு தரித்திருக்கேன். என் ஜெப நேரத்தை கூட்டிட்டாங்க. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தனால அப்போஸ்தலர்கள் பட்டத்தை பெற்று பரிசுத்தாவி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. 2வது ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தது தானியேல். தரித்திருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சிங்கங்களுக்கு வாயிலாக என்ன செய்வார்? கேட்டுப்பட்டார், ஆசீர்வதித்தார். கடைசியாக உறுதியாக தரித்திருந்தவங்க ஆதியாகமம் 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32:26. ஆதியாகமம் 32:26. யாக்கோபு சொல்கிறாரு, என் ஜெபத்தில் எனக்கு திருப்தி இல்லை. என் ஜெபத்தில் இப்போ என்ன இல்லை? அந்த தூதன் சொல்கிறாரு, நேரம் ஆகிடுச்சு போயிரு அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னும் மனசில் நல்லா ஒரு மனம் வரல, என் மனசில் இன்னும் ஒரு திருப்தியை என்ன செய்யலை, வரல. அது வரணும். அது எப்போ வரணும் ஒன்று கேட்டால், எப்போ வரும்னு கேட்டால், ஆசிரியத்தோடைய ராம் முழுவதும் ஜெபம் பண்ணால் தான் நடக்கும். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தால் தான் என் மனசில் கொஞ்சம் மன அமைதி என்ன செய்யும், உண்டாகும்.
நம்மளும் அந்த நிலைக்கு வரணும். ஆண்டவரே, யாக்கோபை போல் அடுத்த நாள் அண்ணன் அங்கேருந்து வராரு, அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாக்கோபை போல் ஜெபத்தில் உறுதியாக. அடுத்த வசனம் 26. தான் உறுதியாக தரிசிக்கிற ஜெபம். ஜெபத்துக்கு நேராக எவ்வளவு பிரச்சனையும் நம்ம தீர்த்து வைச்சிருக்கிறோம். இன்னும் நமக்கு முன்னால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் மாறும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்த அப்போஸ்தலர்கள், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்த தானியேல், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்த யாக்கோபு. அதுக்கு கீழே நம்மளை போடணும். ஜெபத்தில் உறுதியாக இருந்த எழுப்புதல். 4வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? ஆமென், அல்லேலூயா. 4வது பாயிண்ட்டு சொல்லலை, ஆனால் நமக்கே தெரியாது. 4வது பாயிண்ட் என்னென்னு கேட்டால், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்த ஜெபாயிக்கும். பேசுனதெல்லாம் போதும், வழக்கு போட்டதெல்லாம் போதும், கவலைப்பட்டதெல்லாம் போதும். எல்லாத்தையும் ஆண்ட மேலே பார்த்து வச்சுட்டு தரிசனத்தை நோக்கி முன்னால் விடுவோம். வேகம் போன்ற திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் அந்த சுற்றி பாவத்தை தள்ளிவிட்டு தோக்கிறவர் முடிக்கிறவங்க இயேசுவை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எனக்கு என்ன ஓட்டம், என் குடும்பத்துக்கு என்ன ஓட்டம், ஐக்கியத்துக்கு என்ன ஓட்டம், அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபத்தில் உறுதியாக தரிசிங்கள். ஜெபத்தில் உறுதியாக தரிசிருந்த அப்போஸ்தலர்கள், ஜெபத்தில் உறுதியாக தரிசிருந்த தானியேல், ஜெபத்தில் உறுதியாக தரிசிருந்த யாக்கோபு, ஜெபத்தில் உறுதியாக தரிசிருந்த 4வது குறிப்பு, ஜெபத்தில் உறுதியாக தரிசிருந்த, சத்தமாக சொல்லுங்கள், எழுப்புதல் ஜெபம். அது எப்போ? 4வது குறிப்பு சொல்லலை, ஆனால் அது நமக்கு உரிமையானது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கன்னு சொல்லி